ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சுற்றுவட்டாரத்தில் உள்ள செட்டிப்பேடு, தண்டலம், ஒரகடம், மணிமங்கலம், சோமங்கலம், சுங்குவார்சத்திரம், மதுரமங்கலம், பிள்ளைச்சத்திரம் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. மழையால் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்தோடு வாகனங்களை ஓட்டிச் சென்றனர். இதேபோல திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு 1 மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. பலத்த காற்றுடன் பெய்த மழையால் வளையாம்பட்டு கலைஞர் நகரில் உள்ள 2 வீடுகளின் மீது மரங்கள் உடைந்து விழுந்தன. இதில் மேற்கூரை மற்றும் பின்புற சுவர்கள் சேதமடைந்தன. சத்தம் கேட்டு உடனடியாக 2 வீடுகளில் இருந்தவர்களும் வெளியே ஓடி வந்ததால் 2 சிறுமிகள் உட்பட 8 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர், கிளமங்கலம், தேன்கனிக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சில இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் சாரல் மழையும் பெய்தது. நேற்று மாலை பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது. திடீர் கனமழை விவசாயிகள் மற்றும் பொதுமக்களை இது மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. கடலூர் மாவட்டம் புவனகிரி, சேத்தியாத்தோப்பு, கீரப்பாளையம் சுற்றுவட்டாரங்களில் இரவில் 2 மணி நேரமாக கனமழை வெளுத்து வாங்கியது. சாலைகளில் மழைநீர் குளம் போல தேங்கி நின்றது. மழையால் புவனகிரியில் சிறிது நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை மற்றும் மாவடிப்பட்டு, கரியாலூர், இன்னாடு, குண்டியார்நத்தம், வெள்ளிமலை உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனால் கல்வராயன் மலை முழுக்க குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருத்தணி, ஆர்கேபேட்டை, பள்ளிப்பட்டு, புதட்டூர்பேட்டை, அம்மையார்குப்பம், கேஜி கண்டிகை போன்ற பகுதிகளில் காற்றுடன் மழை கொட்டியது. இதனால் திருத்தணி முருகன் கோயில் வளாகத்தில் பக்தர்கள் காலணிகளை விட்டு செல்லும் இடத்திலிருந்த 300 கிலோ எடை கொண்ட இரும்பு இருக்கை சாய்ந்து விழுந்தது. இதனால் அங்கு நிறுத்தி வைத்திருந்த வாகனங்கள் சேதமடைந்தன. பக்தர்கள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. திடீர் மழை காரணமாக மலைக்கோயிலில் 3 மணி நேரம் மின்சாரம் நிறுத்தப்பட்டதால் பக்தர்கள் அவதியடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த செய்யூர் மற்றும் கடப்பாக்கம், விளம்பூர், ஓதியூர், வெண்ணாங்கப்பட்டு பகுதிகளில் இரவு சுமார் 1 மணி நேரம் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் செய்யூர் பகுதியில் அடிக்கடி மின்சாரம் துண்டிக்கப்பட்டு பொதுமக்கள் அவதியுற்றனர். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.